வணக்கம் வியூவர்ஸ், என்னோட பேர் கோகிலா. இன்றைக்கி நம்ம சுழியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல கடலைப்பருப்பை இந்த கப்பில் 1 கப்பு அளவு கடலைப்பருப்பை எடுத்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பை ஒரு 3 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம். இதில் இந்த கப்பில் 2.5 கப்பு அளவு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ பருப்பு அடுப்பில் வச்சாச்சு. அது விசில் வர வரைக்கும் நம்ம அடுத்து பாகு காய்ச்சி வச்சுட்டு மாவு கரைச்சி வச்சுருவோம். இப்போ இந்த கப்பில் தான் நான் 1 கப்பு அளவு பருப்பு எடுத்தேன். ஸோ இதில் 1 கப்பு அளவுக்கு நம்ம வெல்லம் பொடிச்சு வச்ச வெல்லத்தை எடுத்துக்குவோம். இனிப்பு கூட வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். எனக்கு 1 கப்பே போதுமானது. அப்புறம் இந்த கப்பில் 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டுருவோம். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கோம். ஸோ அதில் 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப்பு வெல்லத்தையும் சேர்த்துருவோம். இப்போது இந்த வெல்லத்தை பாகா காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். நீங்கள் வெல்லத்தில் எதுவும் மண் கல் அந்த மாதிரி தூசி இருக்குன்னு ஃபீல் பண்ணால் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் எதுவும் இல்லை, அதனால் நான் அப்படியே போட்டிருக்கேன். இந்த கடலைப்பருப்பு பூரணத்தோடு சேர்க்கறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடலைப்பருப்பு நல்லா மசிஞ்சிருச்சு. உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஸ்மாஷர் இருந்தால் வச்சு மசிச்சுக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில் கூட போட்டு ஓட்டிக்கலாம். இப்போ இதை நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ வெல்லத்தோட நல்லா பருப்பை மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா கொஞ்சம் நேரம் சுண்டி வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு அடி பிடிக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ இது கூட நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துருவோம். இப்போது 1/4 கப்பு தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மைதா மாவு, அரிசி மாவு, உப்பு கலவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போது இந்த மாவு கூட ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துப்போம். இல்லைன்னா ரொம்ப மாவு வந்து மொத்தமாக இருக்கும். ஸோ ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் அதில். இப்போது நல்ல பூரணம் ரெடி ஆயிடுச்சு, கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுருவோம். இப்போது இந்த பூரணம் ஆறிட்டுருக்கு. நம்ம மைதா மாவை கரைச்சி வச்சாச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த விஸ்கை வச்சு கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். இது வந்து இட்லி மாவு அளவுக்கு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தோசை மாவு பதத்துக்கு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு சுயம் வந்து ரொம்ப மொத்தமாக தண்டியாக வந்துடும். அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது. மைதா மாவு சப்புன்னு இருக்கும். ஸோ இந்த பதத்தை கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பூரணம் ஆறினோடனே இதை உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். இப்போ பூரணம் ஆறிடுச்சு. நான் அதை உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். எனக்கு 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 22 உருண்டை வந்திருக்கு.
மாவு ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெயில் பொரித்து போட்டுடலாம். இப்போ நம்ம சுயத்தை மாவில் நனைச்சி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். அது நீங்கள் போடும்போது கொஞ்சம் வால்வாலாக வரும், பூந்தி மாதிரி. அது அப்படி தான் வரும். அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பாத்திரம் எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டைகளை போட்டு எடுத்துடலாம். நம்மளோட சுழியா நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நல்லா இருக்குது. ஓகே வியூவர்ஸ், நீங்கள் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.